குட் ஈவினிங் ஆல். இப்போ லைவ் வந்தாச்சு அப்படின்னா ஆடியோ வீடியோ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குப்பா. ஸோ லைவ் வந்தாச்சு அப்படின்னா ஆடியோ வீடியோ கரெக்டாக இருக்கா பார்த்துங்க. நான் எழுதுறதும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. எஸ், தேங்க்யூ தேங்க்யூ. சரண் நாலேஜபிள். சக்ஷா தேங்க்யூ. சரிங்க. ஸோ லாஸ்ட் கிளாஸ் a plus b ஹோல் கியூப். ஓகே, ஸோ கியூபோட ஃபார்மேட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரியா? ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா ரீகால் தான். ஃபார்முலாவை மட்டும் ரீகால் பண்ணிக்க. a plus b ஹோல் கியூப், a plus b ஹோல் கியூப் ஈக்குவல் டு a கியூப் பிளஸ் b கியூப். அப்படியே கண்ணை மூடி நீங்க ஒரு முறை சொல்லி பாருங்க. சரியா? a கியூப் பிளஸ் b கியூப் பிளஸ் 3a ஸ்கொயர் b பிளஸ் 3ab ஸ்கொயர். ஓகே, ஸோ இதுல இருந்து டிரைவ் ஆகி வர ஃபார்முலா, டிரைவ் ஆகி வர ஃபார்முலாஸ்ல நேத்து இதோட டெரிவேஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். சரியா? ஸோ எல்லாருமே ஒரு முறை அதை பார்த்துக்குப்பா. ஓகே, a cube plus b cube equal to a plus b whole cube minus 3ab of common factor a plus b. சரியா? கிளியர்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் ஒரு முறை ரீகால் பண்ணிக்க. இந்த டெரிவேஷன்ஸ் எல்லாமே மைண்ட்லே நீ ரீகால் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் வரும். ஸோ லெஃப்ட் சைடு வந்தா ஸோ வேல்யூஸ் கியூப் வேல்யூ என்ன வரும்ன்றது அப்படியே மைண்ட்லேயே அந்த டெரிவேஷன்ஸை கொண்டு போ. டேனி சாம், ரொம்ப நாள் கழிச்சு லைவ்ல பாக்குறேன். சரிப்பா, சம்குள்ள போலாம். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப், என்னப்பா ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? பா போனை கொஞ்சம் தள்ளி வைங்க. சரியா? ஸ்கிரீனை டச் பண்ணாதீங்க. டவுட் ஏதாச்சும் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ உண்மையிலே கமெண்ட்ல வந்து சார் சாட்ல என்னால் டைப் பண்ண முடியல, வாய்ஸ்ல உங்க கூட கேட்கணும்னு இருந்தால் மட்டும் ஆடிபிள் சாட்டை வந்து எனேபிள் பண்ணி விடுங்கப்பா. ஓகே, what is the value of a minus b whole cube minus of a cube plus b cube? a cube plus b cube ஃபார்முலா என்னங்க? a minus b whole cube minus of a cube plus b cube. Answer, a minus b whole cube equal to, இந்த மைனஸ் எல்லாமே இந்த சைடு வந்துச்சுன்னா என்னங்க வரும்? மைனஸ் a cube plus b cube equal to minus of 3ab a minus b. Simple answer, simple answer. Okay, minus of 3ab a minus b. சார் இதெல்லாம் ஒரு கொஸ்டினா சார் அப்படின்னா எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல்ல டைரக்ட் கொஸ்டின் கேட்டிருந்தான். எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல்ல டயர் 1ல கேட்ட கொஸ்டின். டயர் 1ல கேட்ட கொஸ்டின், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் a minus b whole cube minus a. ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா டைரக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் சம் பார். நெக்ஸ்ட் சம், x by 3 plus y by 5 whole cube. ஓகே, whole cube. லிசன், இது என்ன கான்செப்ட்? a plus b whole cube, a plus b whole cube equal to a cube plus b cube plus 3a square b plus 3ab square. அதாவது
a வந்து என்ன, a வந்து x/3. ஓகே, b வந்து என்ன, y/5. a கியூப் x/3 கியூப், x கியூப் பை டினாமினேட்டர்ல 27. டினாமினேட்டர்ல 27 பா. அப்போ டினாமினேட்டர்ல 27 இது இல்ல, இதுவும் இல்ல. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டியும் இல்ல, சியும் இல்ல. அப்போ ஏ பி மட்டும்தான். சரியா? நெக்ஸ்ட் பார், பி கியூப் ஒய் கியூப் 5ஓட கியூப் என்ன, 5ஓட கியூப் 125. ஒய் கியூப் 125 இருக்கு, 125 இருக்கு. சரி, நெக்ஸ்ட் 3a ஸ்கொயர் பி, 3 இன்டூ ஏ ஸ்கொயர் வந்து பார்க்குறேன். 3 இன்டூ ஏ ஸ்கொயர், 3 இன்டூ ஏ ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 9 இன்டூ பி. பி வந்து என்ன, y/5. 3 1s are 3 3s are x ஸ்கொயர் y by 5 3s are 15. x ஸ்கொயர் y by x ஸ்கொயர் y by இது 25 தான் இருக்கு. ஸோ ஆன்சர் இது கிடையாது. x ஸ்கொயர் y by 15. எல்லாத்தையும் போட்டு செக் பண்ணாத, ஒன்னொன்னா எலிமினேட் பண்ணி வரும். நமக்கு தேவையானது கிடைச்சிச்சு அப்படின்னா ஆன்சர் மார்க் பண்ணிட்டு வந்துனே இரு. ஆன்சர் ஆப்ஷன் பி. கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின் வா. நெக்ஸ்ட் கொஸ்டின், த்ரீ ஏ மைனஸ் 4b ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a minus b whole cube. a minus b whole cube ஃபார்முலா a cube plus b cube சம்திங் போயிட்டே இருக்கா. ரெண்டே ரெண்டு வேல்யூவா வரும், ரெண்டே ரெண்டு வேல்யூவா வரும். ஸோ லாஜிக்கலா எடுத்து சால்வ் பண்ணு, லாஜிக்கலா எடுத்து ட்ரை பண்ணி பாரு. ஆன்சர் ஆப்ஷன் பார்த்த உடனே முடிவு பண்ணிடு. ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் சம் வா. நெக்ஸ்ட் சம், simplify the given expression 5x plus 8y 25x square plus 64y square minus 40 of xy. Okay, SSC CGL type question, CGL level question. Listen pa, 5x plus y into எதுமே இல்லனா multiplication அர்த்தம். Okay, so listen, so concept இது a plus b. ஓகேவா? இது என்னது, a square plus b square minus of 5 8s are 40 ab. okay, a square plus b square minus ab a plus b. so format a plus b நெத்தா அந்த ஃபார்மேட்ல செட் ஆகுது. so அப்ப நமக்கு இது என்ன, எதோட ஃபார்முலா, a plus b into a square plus b square minus of ab, a cube plus b cube ஃபார்முலா, a cube plus b cube ஃபார்முலா. aன்றது 5x, 5x cube. ஓகே, bன்றது 8y cube, 5 cube 125x cube plus 8 cube 512y cube. Answer option C. Answer option C. It's very good. Listen. Next question. The value of 27a cube minus 2 root of b cube is equal to, value of 27a cube minus 2 root b cube. Listen. So நம்மளுடைய கான்செப்ட் இப்போ பார்த்துனுங்கிறது a கியூப் மைனஸ் b கியூப். ஸோ சம் வந்து நான் எப்பவுமே ஒரு டைப் ஆஃப் ஃப்ளோவில் தான் கொண்டு போவேன். சரியா? நான் இப்போ ஒரு ஃப்ளோவில் கொண்டு போகிறப்போ உனக்கு ஃபார்முலாஸ் வந்து
உன்னால லாஜிக்கலா திங்க் பண்ணுவ. ஏ கியூப் பிளஸ் பி கியூப் ஃபார்முலா, ஏ பிளஸ் பி ஹோல் கியூப் ஃபார்முலான்னு சொல்லி இப்போ அந்த ஃப்ளோல தெரியுது. பட் எக்ஸாம்ல வந்து பார்த்த அப்படின்னா உனக்கு அந்த ஃப்ளோலாம் இருக்காது. ஓகே, சம்மா பார்ப்ப, சம் பார்த்த உடனே நமக்கு இது என்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம் நமக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். ஓகே, ஸோ அப்போ நமக்கு முதல்ல அது ஸ்ட்ரைக் ஆகணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து நம்மள ஸ்பார்க் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த ஸ்பார்க் என்ன, த வேல்யூ ஆஃப் 27a கியூப் பாக்குறீங்க. நான் இப்போ ஸ்கொயர்லயும் அதான் சொன்னேன். இங்க பவர் வேல்யூ கியூப் வேல்யூ, ஸோ கோஎஃபிஷியன்ட் பாரு 27 சம்திங் ஏதோ கியூப் நம்பர். சரியா? சரி, இங்கேயும் பார்த்தா அப்படின்னா பி கியூப், இது 2√2. இப்போ இது கியூப் நம்பரா இருக்கா? இல்ல. அதாவது கியூப் வேல்யூ கியூப் கொடுத்துருக்கான், இங்கேயும் கியூப் கொடுத்துருக்கான். பட் இது மட்டும் கியூபா இல்ல, ஒருவேளை கியூபா ஆக்க முடியுமான்னு பார்க்கணும். சரியா? டைமிங் வந்து பார்த்தா அப்படின்னா அந்த ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தா அப்படின்னா 0 to 30 செகண்ட்ஸ் வந்து திங்கிங் தான் அட்வான்ஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும். அதை பார்த்த உடனே திங்க் பண்ணும் இது என்ன ஃபார்மேட்ல வரும் அப்படின்னு. அடுத்த 10 செகண்ட்ஸ்ல ஆன்சர் சால்வ் பண்ணிட்டு போயிடுவேன். ஓகேவா? சரி, லிசன்பா. இப்போ சம் வந்து லிசன், 2 into 2 into 2 கியூப் நம்பர் என்னது? 2 2s are 4, 4 2s are 8. ஓகே, மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர். ரூட் 2 into ரூட் 2 into 2 என்ன? ரூட் 2 into ரூட் 2 into 2 ரூட் 2 into 2 2 தான், into 2 equal to 4. ஓகே, ஸோ அகைன் நான் எல்லாத்துக்குமே வந்து ரூட் எடுக்கிறேன். ரூட் 2 into ரூட் 2 மூணுமே ரூட் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் என்னங்க வரும்? ஆன்சர் என்னப்பா வரும்? ஒரு கியூப் நம்பர் எடுத்து நார்மலா எடுத்து பார்த்தா மல்டிபிள் பண்ணிட்டேன். ஓகே, ரூட் எடுத்து பார்த்தா மல்டிபிள் பண்ணிட்டேன். இப்போ மூணுமே ரூட் எடுக்கிறேன், வேல்யூ என்ன? டூ ரூட் 2. கரெக்டாப்பா? ரூட் 2 into 2 2, மீதி இருக்குது ரூட் 2. அதாவது இந்த வேல்யூ என்னது? இந்த வேல்யூ பார்த்தா அப்படின்னா ரூட் 2 ஹோல் கியூப். ரூட் 2 ஹோல் கியூப் தான் 3 முறை மல்டிபிள் பண்ணியிருக்கோம். ஓகே, வெரி குட்பா. லிசன், ஸோ அப்போ கான்செப்ட் வந்து 27a கியூப்னா 27a கியூப்னா 3a பவர் கியூபா? 3 3s are 9, 27a கியூப் மைனஸ் ஆஃப் இது என்ன எழுதுவ? ரூட் 2 into b ஹோல் கியூப். கிளியர்? ஓகே, ஸோ ஃபார்முலா a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலா. a கியூப் மைனஸ் b கியூப் என்ன? a கியூப் மைனஸ் b கியூப்ல எனக்கு இன்டீரியர்ல வந்து பார்த்தேன் அப்படின்னா எனக்கு மைனஸ் நெகட்டிவ் வேல்யூ இருக்கு. நெகட்டிவ் வராது, இங்கேயும் நெகட்டிவ் வராது. ஸோ ஆன்சர் டியும் வராது, ஏவும் வராது. ஆன்சரை எலிமினேட் பண்ணிடு ஃபர்ஸ்டே. செகண்ட் பாரு, a மைனஸ் பி. ஓகே, அதாவது a கியூப் மைனஸ் b கியூப்னா a மைனஸ் பி, 3a மைனஸ் ரூட் பி. அதுக்கப்புறம் வந்து a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஏபியா? கரெக்டாப்பா? a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஏபி. ஃபார்முலா a கியூப் மைனஸ் b கியூப், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. a கியூப் மைனஸ் b கியூப், a கியூப் மைனஸ் b கியூப், a மைனஸ் b, a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் ab. ஓகே, a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் ab, a மைனஸ் b, a ஸ்கொயர், ஏன்றது 3a 9a ஸ்கொயர், b ஸ்கொயர் பிளஸ் ab, ஏன்றது 3a, bன்றது ரூட் 2b, 3 root 2 ab பா. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆன்சர் ஆப்ஷன் சி. முடிஞ்சா நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் சம் வா.
simplify the following. X minus 3y whole cube plus 27y cube minus xy whole square, xy square. Sorry. ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்துச்சுப்பா. சரியா? திடீர்னு ஞாபகம் வந்து அதை சொல்லணும். ஓகே, லிசன். இப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி சொல்லியிருப்பேன். சரி, லிசன். இப்போ இந்த லைஃப் ஸ்டைல்னா என்ன அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு என்விரான்மெண்ட், சரியா, ஆஸ்பிரண்டா இருப்பீங்க நீங்க எல்லாமே. ஒரு என்விரான்மெண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும்ன்றது ஒன்று இருக்கும். எப்படி கிரியேட் நீங்க பண்றதை விட்ட எப்படி கிரியேட் ஆகுன்றது ஒன்று. ஆக்சுவலா ஒரு இன்சிடென்ட் ஆச்சு இன்னைக்கு. ஸோ அதை முடிச்சுட்டு நான் வரப்போ இதெல்லாம் யோசிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். ஓகே, ஸோ நான் ஆஸ்பிரண்டா இருக்கிறப்போ என்னோட ரூம்மேட், சரியா, ரூம்மேட் நேம் வந்து ஜோ லார்வின். ஓகே, ஆக்சுவலா இவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருப்பான். கொஸ்டினை இப்படி கேட்கறானுங்க, புது ஃபார்மேட்ல கேட்கறானுங்க. ஏன்னா ஆக்சுவலா நான் வந்து எனக்கு ஒரு வருஷம் சீனியர்னு வச்சுங்க ப்ரிப்பரேஷன்ல. பட் ஏஜ் குரூப் எல்லாமே ஒரே ஏஜ் குரூப் தான் நாங்க எல்லாரும். ஒரு நெகட்டிவிட்டி இருக்கும். என்னன்னா, டெஸ்ட் போட்டாங்கன்னா ஒரு ரியல் எக்ஸாம் போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வருவான். என்ன கொஸ்டின் இப்படி கேட்டு வச்சுக்கிறானுங்க, மனுஷன் பாஸ் ஆகுறதா வேண்டாமா, இப்படிலாம் கேட்டா யார் பாஸ் பண்ணுவா, இங்கிலீஷ் என்ன ஒண்ணுமே புரியல, மேக்ஸ் என்ன ஒண்ணுமே தெரியல, ரீசனிங்ல கை வச்சா அந்த சம்ம விட்டு நவரவே முடியல, எக்ஸாம்ல உட்காந்துட்டே இருக்கேன், ஜிகேல அது என்ன கேட்டிருக்கானே தெரியல, ஏலியன் லெவல்ல கேட்டிருக்கான். இப்படிதான் வந்து ஒவ்வொரு எக்ஸாம் முடிச்சிட்டும் வந்து ரூம்ல வந்து புலம்பிட்டு இருப்பான். சரியா? எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணிட்டான். சரியா? ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாம்ல கிளியர் பண்ணிட்டான். யூகோ பேங்க். ஓகே, போஸ்டிங் வந்து நம்ம ஊர் பக்கத்துல தான். சரியா? ராணிப்பேட்டில் தான் போட்டாங்க, வெள்ளூர் பக்கத்துல. ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக போஸ்டிங்லாம் வாங்கி டிஃப்ரெண்ட் ஊரில் இருக்கும். பட் ஒன்லி கான்டாக்ட் தான், ஃபோன் கான்டாக்ட் தான். ஓகே, சம் இயர்ஸ் கழிச்சு என்ன எப்படி இருக்க, வெள்ளூர். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் போஸ்டிங்கே ராணிப்பேட் கிடையாது, ஃபர்ஸ்ட் வேற ஏதோ ஒரு ஊரில் இருந்தான், விருதுநகர். விருதுநகர்ல இருந்தான். ஸோ அங்கேருந்து செகண்ட் டிரான்ஸ்ஃபர் வந்து வெள்ளூருக்கு வந்தவுடனே எனக்கு கால் பண்ணான். இந்த மாதிரி வெள்ளூர் வந்திருக்கேன், வெள்ளூர்ல தான் வந்து, இதெல்லாம் இன்னைக்கு நடந்த விஷயம் கிடையாது. சரியா? வெள்ளூர்ல வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அப்படியே நான் சேரா பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லி விட்டேன். ஸோ அது சொன்ன நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவனை பார்க்கவே இல்லை வெள்ளூர்ல. பட் ஆனால் எதனா டவுட்ஸு ஏதாச்சும் வேணும்னா ஃபோன் பண்ணி பேசிப்போம், அவ்வளோதான். ஒர்க் வைஸா, பேங்கிங் வைஸா. ஸோ இன்னைக்கு என்ன இன்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா, ஒரு அக்கௌண்ட் ஓப்பனிங் வந்து போயிருந்தோம். சரியா? அக்கௌண்ட் ஓப்பனிங் இந்த ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் நான் போயிட்டு இருக்கேன், நானும் இன்னொரு ஸ்டாஃபும். இப்போ எல்லாமே டேப் தான். சரியா? டேப்ல தான் அக்கௌண்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ நான் டேப்லாம் எடுத்துட்டேன், ஃபார்ம்ஸ் எடுத்துட்டேன், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன், சார்ஜர்லாம். பட் பயோமெட்ரிக் வாங்குவோம்ல நம்ம டிவைஸ் அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு, பயோமெட்ரிக்கை பிரான்ச்லேயே விட்டு போயிட்டேன். ஓகே, பிரான்ச்சுக்கும் இந்த லொக்கேஷனுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 கிலோமீட்டர்ஸ். 20 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணிட்டேன். அச்சோ, பயோமெட்ரிக் விட்டு வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு அப்பதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஓகே, ஸோ சடனாக எப்படி நான் திரும்ப 20 கிலோமீட்டர்ஸ் ரிட்டர்ன் போகணும், இல்லை அப்படின்னா யாராச்சும் அங்கேருந்து கொண்டு வரணும். ஸோ டக்குன்னு எனக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இந்த பையன் இங்கே தானே இருக்கான் போஸ்டிங்கில், சரி இவன்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லி இவனுக்கு வந்துச்சு. ஸோ உடனே இவனுக்கு ஃபோன் அடிச்சு, ஆக்சுவலாக நான் இருக்கிறது வேற பேங்க்கு, இவன் இருக்கிறது வேற பேங்க்கு. ஃபோன் அடிக்கிறேன், இந்த மாதிரிடா ஒரு அக்கௌண்ட் ஓப்பனிங் வந்தோம், டக்குன்னு என்ன நீங்க என் ஊருக்கு வந்துட்டு அக்கௌண்ட் ஓப்பனிங் எனக்கு கொடுக்காம நீ ஓப்பன் பண்ற அப்படின்னா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல பயோமெட்ரிக் வேணும், மேட்ச் ஆகுமான்னு தெரில, இருந்தாலும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்.
ஓ நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டேன், தேனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டேன் அப்படின்னா. சரி ஒன்றும் இல்லை, நீ போ, மேனேஜர் ஃப்ரெண்டு தான், நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஆக்சுவலாக பிரான்ச் வாசலில் தான் நின்றுட்டு பேசினேன். ஸோ ஜஸ்ட் உள்ளே போனேன், அவன் மேனேஜருக்கு கால் பண்ணா, இந்த மாதிரி சார் இஷ்யூ சார் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஸோ ஒரு ஒரு 10 மினிட்ஸில் அந்த காண்டாக்ட் வந்து ஒரு பயோமெட்ரிக் வாங்கி ஒரு 2 ஹவர்ஸில் திரும்பி ரிட்டர்ன் பண்ணியாச்சு. ஸோ ஒர்க் முடிஞ்சு, அவ்வளோதான். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ் கிரியேட் ஆகும். ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு நார்மல் ஒவ்வொரு சினாரியோவில் வந்து இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஒரு புது புது எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல்ஸ் தான். இதெல்லாமே நீங்களும் வந்து பார்க்கணும். சரியா? சரிப்பா. ஸோ உன்னுடைய சர்க்கிளில் வந்து நல்ல ஹெல்த்தியான சர்க்கிளை வச்சுக்க. ஓகே, ஸோ உன் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு ஒரு ஹெல்த்தி சர்க்கிள் தான் வேணும். பட் இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பார்த்தீங்களா, அவன் வந்து ரொம்ப நெகட்டிவிட்டியாக பேசுவான்னு, பட் அதெல்லாம் நெகட்டிவிட்டி கிடையாது. லேட்டராக தான் எனக்கு புரிஞ்சுது. ஓகே, ஸோ அவன் வந்து அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை யார்கிட்டயாவது பேசிட்டான் அப்படின்னா அவன் ரிலாக்ஸ் ஆகிடுவான். அவ்வளோதான் விஷயம். பட் அவன் பாஸ் ஆனதுக்கு ரீசன் என்ன? கன்சிஸ்டன்சி. ஓகே, ஸோ அப்படி சொல்லுவானே தவிர்த்து வெக்ஸாயெல்லாம் வந்து எக்ஸாம் எழுதுறதை விட்டுற மாட்டான். கன்சிஸ்டன்சி தான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்டையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். ரைட்பா. சம்குள்ளவா? a minus b whole cube. ஓகே, a minus b whole cube ஃபார்மேட்ல அதே மாதிரி வருதா பார். ஓகே, இப்போ 27 இருக்கு. y cube minus xy square, y cube minus xy square. ஸோ இது என்ன பண்ணுவ நீ? முதல்ல ஃபார்மேட் வந்து பார்த்த அப்படின்னா இது வேற ஃபார்மேட்டா இருக்கு. சரியா? நம்ம பார்க்காத ஃபார்மேட்டா இருக்குது. ஏன்னா கியூப் வருது, ஸ்கொயர் வருது, சம்வாட் நம்ம பார்க்காத ஃபார்மேட்டா வருது. சரி, இது தேவையில்லை. பட் எக்ஸ் மைனஸ் 3y கியூபுக்கு, அதாவது a மைனஸ் பி ஹோல் கியூப் ஃபார்மேட், a மைனஸ் பி ஹோல் கியூப் ஃபார்மேட் என்னது? a கியூப், a கியூப்னா எக்ஸ் கியூப் மைனஸ் ஆஃப் b கியூப் 27y கியூப், நெக்ஸ்ட் மைனஸ் ஆஃப் 3a ஸ்கொயர் b, 3 into x into 3y. ஓகே, ஸோ அப்போ மைண்ட் கால்குலேஷனில் பண்ணிடணும். மைண்ட் கால்குலேட் பண்ணிட்டேன் அப்படின்னா 9, 3 3s are 9, x square y plus again 3 into x y square. Okay, 3 3s are 9, 9 3s are 27, 3 3s are 9, 27. ஓகேவா? நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு டைரக்டா இருக்கிறத மட்டும் எழுதுறேன். சரியா? எக்ஸ் ஒய் ஸ்கொயர். சரிப்பா, ஃபார்முலா எழுதியாச்சு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா பிளஸ் 27y கியூப், 27y கியூப் மைனஸ் ஆஃப் 27xy ஸ்கொயர். ஓகே, சரி, இப்போ நமக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிருக்கு. 27y கியூப் பிளஸ் 27y கியூப் பிளஸ் 27xy ஸ்கொயர் பிளஸ் 27y ஸ்கொயர். ரிமைனிங் இருக்கிறது எக்ஸ் கியூப் மைனஸ் 9x ஸ்கொயர் ஒய், எக்ஸ் கியூப் மைனஸ் 9x ஸ்கொயர் ஒய். ஆன்சர் ஆப்ஷன் பி. ஆன்சர் ஆப்ஷன் பி பா. ஓகே, சரி.
நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் சம் if b equal to 5 determine the value of an expression 5 by b plus 5b 25 by b square minus 25 plus 25 plus b square. Listen, இது ஏன்னு எடுத்துக்கிறேன், இது பின்னு எடுத்துக்கிறேன். சரியா? இல்லைனா இதுலயே பின்னு இருக்கா கன்ஃபியூஸ் ஆகும்னா இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இது ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? இதை பார்த்தா அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கா, மைனஸ் ஆஃப் 25 பிளஸ் 25 பி ஸ்கொயர். ஸோ அப்போ இது பிளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ இது என்னதுங்க, இதை பார்த்து அப்படின்னா 5b இன்டூ 5 கேன்சல் பண்ண அப்படின்னா 5, அதாவது xy. ஓகே, ஸோ ஜென்ரல் ஃபார்மேட் என்ன இது, a plus b into a square plus b square minus of ab. எதுடைய ஃபார்முலாங்க இது? ஃபார்முலா a cube அதாவது x cube plus y cube ஓட ஃபார்முலா, x cube plus y cube ஓட ஃபார்முலா, x cube plus y cube ஓட ஃபார்முலா. ஓகே, x cube y cube, xன்றது 5 by b whole cube plus yன்றது 5b whole cube. 5 by b if b equal to 5, if b equal to 5 na 5 by 5 cancel ஆங்க, இது 1 cube, 5 into 5 cube, 5 5s are 25 cube, 25 cube now 15625, 15625 1 plus அப்போ 15626, ஆன்சர் வந்து 15626. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. லாஸ்ட் மாற்றி எடிட் பண்ணிக்க. சரியா? 15626 பா, 15626, ஆன்சர் ஆப்ஷன் பி. சரி, இப்போ கிளாஸ்ல எல்லாம் ஆக்டிவா இருக்கீங்களா? ஸோ லைட்டாக யாருக்கிட்டையுமே கமெண்ட் வராத மாதிரி இருந்துச்சு. சரியா? ஸோ அதனால தான் வந்து லைட்டாக இன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்டை சொன்னேன். ஸோ நேற்று கிளாஸில் கமெண்ட் எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இந்த சம் இருக்கட்டும், இதை வேணா ஹோம்ஒர்க்கா போடுங்க, இதை வேணா ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கப்பா, நோட் பண்ணி வச்சுக்கோ. a equal to 17, b equal to 13, then find the value of the expression. ஹோம்ஒர்க்கா எடுத்துக்க, இல்லை இப்போ கூட சால்வ் பண்ணி சொல்லுங்க. சந்தோஷ் எதுப்பா எக்ஸ்பிளைன் பண்ணும்? ஸோ ஃபார்முலா என்ன, a cube minus b cube minus 3a square plus 3ab square. ஓகே, ஃபார்முலா வந்து பார்த்தேன் அப்படின்னா a minus b whole cube, a minus b whole cube, a வந்து 17 minus 13 whole cube. ஸோ ஆன்சர் 4 cube, 4 cube 64, ஆன்சர் ஆப்ஷன் டி. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஃபார்முலா தான் இப்போ அப்ளை பண்ணியிருக்கேன்,
இதுல இருக்கிறது ஃபார்முலா. இந்த வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன், இந்த வேல்யூ ஒய்ன்னு எடுத்திருக்கேன். சரியா? ஆக்சுவலா இவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த எக்ஸ்பிரஷன் ஃபார்முலா சாட்டிஸ்ஃபை ஆகுது. என்ன ஃபார்முலா? எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் ஃபார்முலா. அப்போ எக்ஸ்ன்றது 5/b, ஒய்ன்றது 5b, கியூப் எடுக்கிறேன். ஸோ பிக்கான வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, b ஈக்குவல் டு 5ன்னு. ஸோ சால்வ் பண்ண அப்படின்னா 15626. ஓகே, நெக்ஸ்ட் சம். Simplify the given expression. Simplify the given expression. X cube minus y cube into x plus y upon x square plus xy plus y square. Okay. So கொடுத்திருக்கிற கொஸ்டின்ல வந்து இதை மட்டும் பாரு. எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப், இந்த எக்ஸ் பிளஸ் ஒய் தனியாக வச்சுக்க. சரியா? இதோடைய ஃபார்முலா என்ன? எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப், இதோடைய ஃபார்முலா வந்து எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகே, based on algebraic identity, derived formula, remain x plus y. Standard format என்னங்க? x square minus y square. x minus y, x plus y formula, x square minus y square. Ditto previous year question. இப்போ நான் உனக்கு எடுக்கிற மாடல் வந்து உனக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஃபார்முலா எப்படி டிரைவ் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி வர கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்டில் கேட்கக்கூடிய எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் எடுத்து போகணுன்னு நம்ம பார்த்தோம். சரியா? ஸோ அதுலேருந்து ஒரு ஃபேக்ட்டு என்னது? ஸோ நம்ம படிக்கிறது தான் எக்ஸாமில் வரும். கான்ஃபிடென்ட்டாக படி. ஓகே, சரி, லிசன் பா. வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்? லிசன். ஸோ கான்செப்ட் கிளாரிட்டி லிசன் பண்ணுங்க. கான்செப்ட் கிளாரிட்டி லிசன் பண்ணி. ஓகே, ஸோ இது நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கொஷின். ஃபார்முலா பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் டைப் வந்து என்னது? கோஎஃபிஷியன்ட் கான்செப்ட். இப்போ கோஎஃபிஷியன்ட் கான்செப்ட்னா இப்போ நார்மலா ஸ்கூல் டேஸ் 6th or 7th புக். சரியா? வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் in the equation 27x square plus 40x plus 30. ஓகே, வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் in the equation? இப்படி கேட்குறாங்க. சரியா? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன? சரியா? கோஎஃபிஷியன்ட்னா எக்ஸோட ப்ராடக்ட். சரியா? எக்ஸுக்கு முன்னாடி இருக்க ஒரு ப்ராடக்ட். ஓகே, ஸோ அப்போ ஒரு ஈக்குவேஷனில் எக்ஸ் வேரியபிள் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராடக்ட் தான் கோஎஃபிஷியன்ட். கிளியரா? இப்போ இந்த ஈக்குவேஷன்ல எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 40. ஓகே, இந்த வேல்யூ என்ன சொல்லுவோம் நம்ம? கான்ஸ்டன்ட் வேல்யூ. இந்த வேல்யூ அதாவது எந்த வேரியபிளுமே இல்லாம தனியா இருக்கிறது கான்ஸ்டன்ட். சரியா? சரி, லிசன்பா. இப்போ நான் உனக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். வேல்யூ என்னது? மைனஸ் ஆஃப் 15x ஸ்கொயர் yz. ஓகே, ஸோ இந்த வேல்யூல வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்ன்னு கேட்குறேன். வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்? ஸோ அப்போ ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னா ஒய்யோட கூட இருக்கிற ப்ராடக்ட்ஸ். சரியா? கூட இருக்கிற ப்ராடக்ட் என்ன? மைனஸ் 15x ஸ்கொயர் இசட். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் வந்து என்னது? மைனஸ் 15x ஸ்கொயர் இசட். கிளியரா? கோஎஃபிஷியன்ட் வராது. எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கேட்டாங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா 27. ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர். எந்த சம்ங்க விஜி? ப்ரீவியஸ் சம்மா?
a மைனஸ் பி தானே இருக்கு ஐடென்டிட்டி. a minus b equal to a cube minus b cube upon a square plus ab plus b square. இதான கொடுத்துருக்கோம். சரி, கோஎஃபிஷியன்ட் எல்லாருமே கிளியரா? சரி, இந்த சம் பார்ப்போம். சம் கவனி. What is the coefficient of x in the expansion of 3x minus 4 cube? Listen. இப்போ ஃபார்முலா என்ன? a minus b whole cube. அப்போ a cube னு எடுக்கிறேன். இங்க என்ன கேக்குறான்? coefficient of x ன்னு தான் கேக்குறான். a cube னா 3x cube னு வரும். தேவையில்லை. ஓகே, b cube தேவையில்லை, ஏன்னா கான்ஸ்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தேன் அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் என்னங்க வருது நமக்கு? 3a ஸ்கொயர். ஓகே, 3a ஸ்கொயர் வருமா? a ஸ்கொயர் பார்த்தா அப்படின்னா 9x ஸ்கொயர்னு வரும். ஓகே, இதுவும் தேவையில்லை. அதுக்கப்புறம் 3 இன்டூ a இன்டூ b ஸ்கொயர். ஓகே, b ஸ்கொயர். லிசன், 4 4s are 16. 16 into 9 144x. அப்போ coefficient of x என்ன? 144. coefficient of x 144. x மட்டும் தான் கேக்குறாங்க, x ஸ்கொயர் இல்ல. ஆன்சர் 144. நான் ஃபார்முலாஸ் தான் நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதி இருக்கேன்ப்பா, வேற ஒண்ணும் இல்ல. a minus b whole cube என்ன? a minus b whole cube a cube minus b cube minus 3a square b plus 3ab square. ஸோ இந்த இடத்துல 3x 4ன்னு இருக்கு, இந்த இடத்துல x கியூப்னு வரும், வராது. இங்க கான்ஸ்டன்ட், இதுவும் வராது. 3a ஸ்கொயர்னு இருக்கு, ஏன்னா கொஸ்டின் x தான் கேட்குறான், வராது. 3a பார்த்தா அப்படின்னா 3 இன்டூ a வந்து 3x இன்டூ b ஸ்கொயர். ஓகே, இதுல மட்டும் தான் x வருது. ஆன்சர் 144. நெக்ஸ்ட் சம் வா. நெக்ஸ்ட் சம். எக்ஸாம்பிள் இதெல்லாம் எழுதி டைம் வேஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. லாஜிக்கலா நீ யோசிச்சு பார்த்த அப்படின்னா இதை மட்டும் எடுத்து போட்டு வந்துரு. The coefficient of x square in 2x plus y. 2x plus y cube. Coefficient of x square. கான்செப்ட் லாஜிக்கலா பாரு. a plus b whole cube. a cube plus b cube. இதுமே தேவையில்லை, சரியா? பிளஸ் 3a ஸ்கொயர் b. இது மட்டும் போதுமா? 3 into a ஸ்கொயர் பார்த்தா அப்படின்னா 4 into y. ஓகே, ஸோ x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 4 3s are 12, 12y. 4 3s are 12, 12y. ஆன்சர் 12y பா. லாஜிக்கல் வே ஆஃப் சால்விங். Logical way of solving. Okay. Next sum. What is a constant term in the expansion of? What is a constant term in the expansion of 5x square minus 1 by x whole cube? Listen. Constant term னு கேக்குறாங்க. கான்ஸ்டன்ட்னா வேரியபிள்ஸ் எதுவுமே வரக்கூடாது. a minus b whole cube. a minus b whole cube ஃபார்மேட். அப்போ a cube எடுக்கிற கான்ஸ்டன்ட் டேர்ம் வருமா? வராது. மைனஸ் b cube எடுக்கிற வராது. மைனஸ் 3a ஸ்கொயர் b. ஓகே, 3 இன்டூ a பார்த்த அப்படின்னா 5x பவர் 4 ஆல்ரெடி ஸ்கொயர், அதாவது 25 இன்டூ 1 by x ஸ்கொயர். நெக்ஸ்ட் மைனஸ் ஆஃப் பிளஸ் ஆஃப் 3ab ஸ்கொயரா. ஓகே, 3 இன்டூ a பார்த்தனா 5x ஸ்கொயர் இன்டூ b வந்து 1 by x ஸ்கொயர். கேன்சல் ஆயிடும். 5 3s are 15. ஸோ இதுலயும் கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை. அப்போ எங்க தான் இருக்கு? இதுல தான் இருக்கு. பிளஸ் 3ab ஸ்கொயர்ல கான்ஸ்டன்ட் டேர்ம்.
Okay. Answer 15. Answer option C. What is a constant term in the expansion? ஃபார்முலா மட்டும் தெளிவா எழுதி வச்சுக்கோ போதும். Next question. What is the coefficient of x square in the expansion 5 minus x square by 3 cube? Okay. What is the coefficient of x square? Listen. A cube ல வராது, minus b cube ல வராது, minus 3a square b plus 3ab square. x square. x square பார்த்தா அப்படின்னா எனக்கு எதுல வருது? x power 4 போயிடும். இதுலயும் வராது, இதுலயும் வரும். ஒன்லி திங் இதுல மட்டும் தான் இருக்கும். மைனஸ் ஆஃப் 3 இன்டூ ஏ ஸ்கொயர் 25 இன்டூ பி வந்து பார்த்தோன்னா எக்ஸ் ஸ்கொயர் அப்பான் 3. 3 3 கேன்சல். ஓகே. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்ன? மைனஸ் 1 இருக்கு, 25. மைனஸ் 25. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஆன்சர் ஆப்ஷன் பி. கிளியராப்பா? என்ன 144 கமெண்டோட நிக்குது? ம், சரி. ஊரடங்கு உத்தரவுன்னு சொல்லுவாங்கல்ல, நியூஸ்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஊரடங்கு உத்தரவு, அதோடைய செக்ஷன் என்ன? என்னப்பா? ம். ஸோ 144ன்னு சொல்லிட்டீங்க. சரி. அப்போ அந்த ஊரடங்கு உத்தரவுன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? இங்கிலீஷ்ல? இது நான் சும்மாலாம் கேட்கல, சரியா? இங்கிலீஷ் செக்ஷன்ல ஒகாப்ஸ்ல இதெல்லாம் இருக்கும். ஆ, இட்ஸ் வெரி குட். வைஷாலி. வெரி குட். கர்ஃப்யூ. ஓகே. கர்ஃப்யூ தான் கரெக்டான வேர்டு. ஓகே. ஒகாப்ஸ்ல பார்த்துக்கலாம். சரிப்பா. நெக்ஸ்ட் சம் வா. சரி. கூகுள் பார்த்தா போடுறீங்க? Okay, listen. What is the coefficient of y square in the expansion? What is the coefficient of y square in the expansion of root 2 y square minus 5 root 3 whole cube? Okay.
root 2y square இதெல்லாம் விட்டுரு. a minus b whole cube, a minus b whole cube, a cube plus sorry minus b cube minus 3a square b plus 3ab square. ஸோ எந்த இடத்துல நமக்கு ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் கிடைக்கும்? பிளஸ் 3ab ஸ்கொயர்ல கிடைக்கும். 3 இன்டூ ஏ பார்த்த அப்படின்னா √2y ஸ்கொயர் இன்டூ பி ஸ்கொயர் 5√3 ஹோல் ஸ்கொயர். ஓகே, 5 5s are 25 into 3, 125. 3√2, 125 3√2. Okay, 125 into 3, 125 into 3 அப்பா. சாரிங்க, 25 into 3 125 இல்ல 75. நான் தான் மிஸ்டேக். சாரிப்பா, வெரி சாரி. 75 into 3 225√2. 225√2 எனக்கு பிளஸ்ல தான் வருது. சரியா? 225√2 y ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். y ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். Next number. If 8 plus 2p square minus 36 minus 27 equal to 2 minus 3x, so what is the value of p? Listen, what is the value of p? So இப்போ நம்ம பார்த்திருந்தது என்ன, கொஸ்டின்ல வந்து வாட் இஸ் a coefficient of ன்னு பார்த்தோம். இப்போ நம்பர் பாருங்களேன், ஈக்குவேஷன்ஸ்ல வாட் இஸ் the value of p ன்னு கேக்குறான். எனக்கு இங்க எல்லாத்துலயுமே எக்ஸ் ஸ்கொயர் எனக்கு வெறும் இங்க மட்டும் தான் இருக்கு. ஸோ அப்போ நம்ம கான்செப்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, கான்செப்ட் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பின்னு பார்த்தோம் அப்படின்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பி வந்து என்னது 2x ஸ்கொயரா. ஓகே, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பி. பட் ஆனால் இங்க ஒரு இதோட நிப்பாட்டியிருந்தாங்க அப்படின்னா நீ எடுத்து போட்டுக்கலாம் 2x ஸ்கொயர்னு. பட் ஆனால் வேல்யூ ஆஃப் பின்னு கேட்குறாங்க. அப்போ பிக்கு டிரைவ் பண்ணும்போது ஒரு வேல்யூ ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்கான். அப்போ சம்வாட் ஒரு வேல்யூ டிரைவ் பண்ணும்போது நமக்கு வேல்யூஸ் கிடைக்கும். லிசன், இதை எக்ஸ்பேண்ட் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த வேல்யூ a minus b ஹோல் கியூபை ஃபார்முலா அப்ளை பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த வேல்யூ வருது. ஸோ அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது சம்வாட் வேல்யூ மட்டும் மிஸ் ஆயிருக்கு. என்னது இது? என்னது a கியூப் 8, இது என்னது b கியூப் 3x ஸ்கொயர் b கியூப், a கியூப் மைனஸ் b கியூப் மைனஸ் ஆஃப் 3a ஸ்கொயர் b பிளஸ் 3ab ஸ்கொயரா. கிளியரா? அதுதானப்பா நமக்கு 2px ஸ்கொயர்னு வரும். புரியுதுல? ஸோ அப்போ 3 இன்டூ ஏ பார்த்தீங்கன்னா 2 இன்டூ பி வந்து 3x ஸ்கொயர் 9x ஸ்கொயர். ஓகே, ஸோ 2px ஸ்கொயர், x ஸ்கொயர் கேன்சல், 2 கேன்சல், p ஈக்குவல் டு 27. கான்செப்ட் புரியுதா? ஆன்சர் 27. Next one. The coefficient of x cube y in x minus 2y into 5x plus y cube is coefficient of x cube y. Coefficient of x cube y. Listen, x minus 2y இது எதுவும் பண்ண முடியாது. பட் இதே என்னால எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். என்னதுப்பா? a plus b whole cube, a cube plus b cube plus 3a square b plus 3ab square.
கியூப் எனக்கு தேவையில்லை. எனக்கு என்ன தேவை? எக்ஸ் கியூப் தான். ஓ, எக்ஸ் கியூப் ஆஃப் ஒய். ஓகே ஓகே, எக்ஸ் கியூப் ஆஃப் ஒய். லிசன் லிசன். இப்போ நமக்கு மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர்ல எக்ஸ் மைனஸ் டூ ஒய்னு இருக்கா? இதை எக்ஸ்பேண்ட் பண்ணாதான் இது வந்தது. அப்போ எக்ஸ் இன்டூ சம் வேல்யூ மல்டிபிள் பண்ணும்போது, எக்ஸ் இன்டூ சம் வேல்யூ மல்டிபிள் பண்றப்போ எனக்கு எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் இருந்தால் தான் எக்ஸ் கியூப்னு வரும். இந்த ஃபார்மேட் கொண்டு வரேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ நமக்கு இதுலேயும் வராது, இதுலேயும் வராது. மேபி இதில் வருதான்னு பாரு. இங்கே வந்து பார்த்தேன் அப்படின்னா 3 இன்டூ ஏ வந்து என்னது 5x ஸ்கொயரா, பி வந்து ஒய். மல்டிபிள் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எக்ஸ் இன்டூ எக்ஸ் கியூப்ல வந்துடுது. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா 3a பார்த்தோன்னா 5x பி ஸ்கொயர். ஸோ இதில் எனக்கு ஸ்கொயர் வரல, வெறும் ஸ்கொயர் மட்டும் தான் வருது மல்டிபிள் பண்ணா. ஸோ ஒன்லி திங் எனக்கு இது மட்டும்தான் வந்து வேல்யூ ஸ்கொயரோட டிபெண்டா வருது, எக்ஸ் ஸ்கொயர் ஒய். ஓகே. அப்போ ஏ ஸ்கொயர்னா 5 5s are 25 into 3, 25 into 3 வந்து 75 அப்பா, எக்ஸ் ஸ்கொயர் ஒய். சரி, நெக்ஸ்ட் மல்டிபிள் பண்ற அப்படின்னா இங்க 2yன்னு இருக்கா, இது வந்து மல்டிபிள் பண்ணப்போ எதுலங்க நமக்கு வரும்? பி கியூப். 5x கியூப், 5x கியூப் வந்து பார்க்குறேன். 5x கியூபோட 125x வந்துருமா? ஸோ இதை மல்டிபிள் பண்ணுறப்போ எனக்கு 2 இன்ட்டு 125 எக்ஸ் கியூப் ஒய். அப்போ இதோடைய கோஎஃபிஷியன்ட் எனக்கு கிடைக்குதா? 2 இன்ட்டு 125 250, அதாவது மைனஸில் மைனஸ் 250 25 மைனஸ் 175. ஆன்சர் மைனஸ் 175, மைனஸ் 175 பா. லிசன், ஒரு மெயின்ஸ் லெவல் சம்மு மைண்ட் கால்குலேஷன்ல போடுறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஏ பி, ஓகே, இது ஏ இது பி. ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா ஏ கியூப், சாரி ஏ பிளஸ் பி ஹோல் கியூப்னா ஏ கியூப் 125 எக்ஸ் கியூப், ஓகே, பிளஸ் பி கியூப் ஒய் கியூப் பிளஸ் 3a ஸ்கொயர். 3a ஸ்கொயர்னா 3a ஸ்கொயர் 25 இன்டூ 3 75, 75 ஸ்கொயர் பிளஸ் 3a, அதாவது 15x பி ஸ்கொயர். ஓகேவா? இப்போ நம்ம மல்டிப்ளிகேஷன்ல எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி அதுக்கப்புறம் மைனஸ் ஆஃப் 2yஆல மைனஸ் பண்ணோம். ஸோ அப்போ நமக்கு தேவை எக்ஸ் கியூப் ஒய் மட்டும்தான். எக்ஸ் கியூப் ஒய் வந்து எங்க இருக்குன்னு பாரு, கோஎஃபிஷியன்ட்ல. ஸோ இதை மல்டிபிள் பண்ண அப்படின்னா வராது, இதை பண்ண அப்படின்னா வராது. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ் வந்து இது கூட பண்ற எக்ஸ் கியூப் வந்து கிடைக்குது. சரியா? 75x ஸ்கொயர் ஒய். ஓகே. ஸோ இது வந்து எக்ஸ் கியூப் ஒய் கிடைக்குது. அப்போ ஒரு கோஎஃபிஷியன்ட் 75. இன்னொன்று பாரு, 2y இது கூட மல்டிபிள் பண்றியா, எக்ஸ் கியூப் ஒய் வந்துருச்சா? 125 இன்டூ 2 250 எக்ஸ் கியூப் ஒய். எக்ஸ் கியூப் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 250. ஸோ அப்போ நமக்கு மைனஸ் ஆப்ரேஷன் இருக்கு, மைனஸ் பண்ற, மைனஸ் ஆஃப் 175. ஆன்சர் மைனஸ் ஆஃப் 175. கான்செப்ட் கிளியராப்பா? சரிங்க, நெக்ஸ்ட் வா. நெக்ஸ்ட். ஸோ இதெல்லாம் நெக்ஸ்ட் டைப்ல ஆஃப் கொஸ்டின்ல பார்க்கலாம். ஓகே,
சரி, செஷன் முடிச்சுக்கலாம். போய் தூங்க. மோஸ்ட்லி மார்னிங் இல்லைன்னா மோஸ்ட்லி நாளைக்கு மார்னிங் கிளாஸ் இருக்கும். சரியா? ஈவினிங் கிளாஸ் இருக்காது. அண்டு கம்மிங் சாட்டர்டே ஸோ நம்ம பிளான் பண்ணலாம். ஃப்ரைடே நைட் அப்டேட் பண்ணுறப்பா சாட்டர்டே பிளான் என்னன்னு. ஓகே, சாட்டர்டே பிளான் என்னன்றதை ஃப்ரைடே நைட் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். குட் நைட். ரெக்கார்டட் கிளாஸ் வந்து என்ரோல் பண்ணும்ப்பா. அல்ஜிப்ராவோட அட்வான்ஸ் மேக்ஸ் கிளாஸ் என்ரோல் பண்ணிடுங்க. ஓகே, அட்வான்ஸ் மேக்ஸ் கிளாஸ் என்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெக்கார்டட் செஷன்ஸ் இருக்கும். அண்ட் கொஷின்ஸ் எல்லாமே வந்து சண்டே அப்லோட் ஆகிடும். சரியா? என்ரோல்டு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கலாம். நான் நோட்ஸோட பிபிடியும் நான் கொடுத்துட்றேன். ஓகே, நம்ம இப்போ எழுதுறோம் கிளாஸ் எடுக்கிற பிபிடி. ஸோ அப்படியே வந்துடும், கொஷின்ஸ் தனியாக கொடுத்துட்றேன். ஓகே, தேங்க்யூப்பா.